வஞ்சம் மனிதர்களோட மனசுல இருந்து முழுசா நீக்க வேண்டிய விஷயம். அதை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டா போற ரூட்டு ராங் ரூட்டா மாறிடும். அப்புறம் ஜெயில தான் முடங்கணும். இது குற்றம் குற்றமே. திருடன்னா கண்ணுல படுற காஸ்ட்லியான ஐட்டங்களை திருடுறது தான் வாடிக்கை. ஒரே ஒரு பொருளை மட்டும் குறி வச்சு திருடுனா அப்படியும் சில வினோதங்கள் நடக்கத்தான் செய்யுது. கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் இருக்கிற முக்கியமான ஏரியாக்களான இந்திரா நகர், கோரமங்கலம், HALல நிறைய தனியார் விடுதிகள் இயங்கிக்கிட்டு வருது. சமீப காலமாக இந்த விடுதிகளில் வந்து ரூம் எடுத்து தங்குறவங்களோட லேப்டாப் மட்டும் மாயமாகி இருக்கு. மற்ற எந்த காஸ்ட்லியான ஐட்டங்களும் திருட்டு போகலை. லேப்டாப் மட்டும் காணாமல் போகிறது ஏன்? அதை வச்சு ஆன்லைனில் ஏதாவது சைபர் கிரைம் பண்ண போகிறாங்களா, இல்லை பயங்கரவாத செயலுக்கு பயன்படுத்த போகிறாங்களான்னு குழம்பி போச்சு போலீஸ். பரபரன்னு தனி டீமை ஃபார்ம் பண்ணாங்க போலீஸ். விடுதிகளில் இருந்து தான் லேப்டாப்புகள்லாம் திருடப்படுறதால போலீஸோட கண்காணிப்பு அந்த இடங்களில் மட்டும் தீவிரமாச்சு. அப்போதான் ஒரு விடுதியில் லேப்டாப் திருட்டு நடந்துச்சு. அதை களவாடின நபரையும் போலீஸ் கையும் களவுமா பிடிச்சாங்க. இதில் அதிர்ச்சி என்னன்னா, லேப்டாப்பை குறி வச்சு திருடுனது ஆண் இல்லை, ஒரு இளம் பெண். ஸோ இதில் கொஞ்சம் ஜெர்க்கான போலீஸ் அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் அந்த லேடியோட பேர் ஜெஸ்ஸி அகர்வால்னு தெரிஞ்சுது. சொந்த ஊர் ராஜஸ்தான். பெங்களூரில் ஒரு பிரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்காக இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ரீசண்டாக பேங்க் வேலையை ரிசைன் பண்ண அந்த லேடி திடீர்னு திருட்டில் குதிச்சாங்க. இதுக்காக பிரபலமான ஹோட்டல்கள், ரெசார்ட்டுகளில் ரூம் எடுப்பாங்களாம். அங்கே மார்னிங் டைமில் டிஃபன் சாப்பிட சில பேர் ரூமை சாத்தாமல் போகிறப்ப நைஸாக உள்ள நுழைஞ்சு லேப்டாப்பை திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறது தான் தன்னோட பாணின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜெஸ்ஸி. இப்படி அவங்க திருடி வீட்டில் வச்சிருந்த 24 லேப்டாப்புகளை இப்போ போலீஸ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதில் போலீஸ் ஷாக் ஆகிற மாதிரி விசாரணையில் ஒரு முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. அது பறிமுதல் செஞ்ச 24 லேப்டாப்புகளும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களோடது தான். இதை பற்றி ஜெஸ்ஸி கிட்ட கேள்வி கேட்டப்ப ஆடம்பரமாக வாழ்கிறது தான் தன்னோட குறிக்கோள்னும், அதுக்காக காஸ்ட்லியான லேப்டாப்புகளை குறி வச்சப்ப ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க தான் அதை வச்சிருந்ததா சொல்லி போலீஸையே மலைக்க வச்சிருக்காங்க. இந்த 24 லேப்டாப்புகள் இல்லாமல் வேற எத்தனை லேப்டாப்புகளை திருடினாங்க, அதை யார் யார்கிட்ட விற்றுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை இப்போ போலீஸ் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயாக இருந்தவங்க லேப்டாப்பை மட்டும் குறி வைக்க என்ன காரணம்? மனநோய் பாதிப்பால் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு மனநல மருத்துவர்கிட்ட கேட்டோம். மெயினாக ஃபிசியாலஜிக்கலாக சொன்னீங்கன்னா செரட்டோனின் டிஸ்ரெகுலேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா சிஎஸ்டிசி பாத்வேன்னு சொல்லுவாங்க, கார்டிகோ ஸ்ட்ரையட்டல் தலமோ கார்டிகல் பாத்வே ஹைப்பர் ரெகுலேஷனால் இந்த மாதிரி நடக்கலாம். இதை மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம், சிபிடி மூலமாக சரி பண்ணலாம், இல்லைனா சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன் சொல்லலாம், SSRIஸ்ன்னு சொல்லுவாங்க, செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் டேப்லெட்ஸ் போட்டு சரி பண்ணலாம். இப்போ இந்த லேடி கூட அவங்க லேப்டாப் எடுக்கிற இடத்துல நிறைய ஜுவல்ஸ் இருந்திருக்கு, மணி இருந்திருக்கு, ஃபோன்ஸ் இருந்திருக்கு, கேஜெட்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமல் வெறும் லேப்டாப் மட்டும் எடுக்கிறாங்கன்னா இது கிளெப்டோமேனியாவாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க பர்சனல் கெயின்காக தான் எடுத்திருக்காங்க, அவங்க இதை வச்சு காசாக மாற்றுறாங்க அப்படின்னா இதை நீங்கள் டிஸார்டராக எடுத்துக்க முடியாது. இது நார்மல் ராபரியை தான் எடுத்துக்க முடியும். நார்மல் ராபரிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, வளரும் போதே சோஷியல் வேல்யூஸு, பர்சனல் வேல்யூஸ்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்தா கரெக்டாக இருக்க போகிறோம். பென்சில், பேனான்னு சின்ன சின்ன பொருட்களை திருடுறத மருத்துவ உலகம் ஒரு வகையான டிஸார்டர்னு சொல்லுது. அதே நேரம் சொந்த ஆதாயத்துக்காக தெரிஞ்சே காஸ்ட்லியான பொருட்களை திருடுறவங்களை என்னன்னு சொல்றது? சட்டம்தான் அவங்கள திருத்தணும்.